கல்விசோன் வழங்கும் கட்டுரை. போதைப்பொருள் பாவனையை தடுத்தல். இன்றைய காலத்தில் எமது தேசம் ஆரோக்கியம், வளர்ச்சி என்பவற்றால் குன்றிக்கொண்டு வருவதை அவதானிக்க முடிகிறது. இதற்கு போதைப்பொருள் பாவனையே முக்கிய காரணியாக அமைகிறது. போதைப்பொருளானது மனித வாழ்க்கையை அளிக்கும் ஒரு அமைதியான நஞ்சு ஆகும். இன்றைய உலகில் வேகமான வாழ்க்கை, மன அழுத்தம், நண்பர்கள் அழுத்தம் போன்ற காரணங்களால் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கூட பெரும்பான்மையாக போதைப் பொருளில் சிக்கிக் கொள்கின்றனர். இப்போதைப்பொருள் பாவனையால் ஒரு நபரின் உடலையும், மனதையும், குடும்பத்தையும், சமூகத்தையும் அளிக்கும் ஒரு பெரும் சமூக பிரச்சினையாக மாறியுள்ளது. மதுபான வகைகளிலிருந்து அபின், கஞ்சா, எல்எஸ்டி, மர்ஜுவானா, கெரோயின் முதலான பல பெயர்களில் இப்போதைப்பொருள் அரக்கன் நாடெங்கும் நடமாடுகிறான். இளைஞர் முதல் முதியோர் வரை பால் வேறுபாடு, பதவி வேறுபாடு அற்று இப்போதைப் பொருட்களுடன் உறவு கொண்டாடுவோர் பல லட்சம் பேர் என்று சமூக வலைத்தளங்கள் அறிக்கை விட்டுள்ளன. மனித மேம்பாட்டை சிறிதும் கருதாது பெரும் பொருள் ஈட்டலை குறிக்கோளாக கொண்ட கடத்தலை மேற்கொள்ளும் பெரும் முதலாளிகளும் உயர்மட்டத்தில் உள்ள சிலரும் இப்போதைப் பொருள் பாவனைக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கின்றனர். இதனால் நாடு முழுவதும் அழியும் அபாய நிலையில் உள்ளது. பாடசாலை சென்று பயில வேண்டிய மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருவதை அவதானிக்க முடிகிறது. இதனால் எதிர்காலத்தில் இவர்களின் மூளை பலம் இழந்து அறிவு, அறம், வீரம் மரத்துப் போய் சீரழியக்கூடிய நிலைக்கு இட்டுச் செல்கிறது. அந்த வகையில் போதைப்பொருள் பாவனையால் உடல் நலம், மனநலம் பாதிப்படைந்து சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நிலையை இட்டுச் செல்வதால் நாடு வளர்ச்சியில் குன்றிப் போவதற்கு அடித்தளமாக விளங்குகிறது. மயக்க மருந்துகள், மதுபானம், புகைப்பிடித்தல், கஞ்சா போன்றவைகளை கூடுதலாக உபயோகிக்கும் போது உடலின் நரம்பு மண்டலம், இதயம், கல்லீரல் போன்ற உறுப்புகளை சீர்குலையச் செய்கின்றன. இதன் விளைவாக மனச்சோர்வு, நினைவாற்றல் அருகுதல், மனநல பாதிப்பு போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. போதைப்பொருள் உட்கொள்வோர் பிறருடன் உரையாடும் போது எளிதில் கோபம் கொள்வார்கள். இவர்கள் மன அழுத்தம், தற்கொலை சிந்தனை போன்றவற்றால் பாதிக்கப்படுவார்கள். இதனை விட போதையால் பாதிக்கப்பட்ட நபர் தன் குடும்பத்தையும் சமூகத்தையும் தம் தேவைகளுக்காக துன்புறுத்துவார்கள். அந்த வகையில் திருட்டு, வன்முறை, விபத்து, குற்றம் போன்ற விளைவுகளை ஏற்படுத்துகின்றனர். இவற்றிலிருந்து இவர்களை தடுத்து சீர்நிலையை ஏற்படுத்த பள்ளி, கல்லூரி, ஊடகம், சமூக அமைப்பு போன்றவற்றின் வழியாக போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் தீமைகள் பற்றி மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் வேண்டும். இதனை விட குழந்தைகளுக்கு சிறு வயதில் இருந்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். மன அழுத்தம் அல்லது தோல்விகள் ஏற்பட்டால் பெற்றோர் அன்புடன் பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அது மட்டுமன்றி அரசு போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனைக்கு கடுமையான சட்டதிட்டங்களை வகுத்து அம்பலப்படுத்த வேண்டும். நாடு முழுவதும் மறுவாழ்வு மையங்கள் அமைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும். மாணவர்கள் நற்பழக்க வழக்கம் உள்ள நண்பர்களுடன் பழக வேண்டும். அவர்கள் விளையாட்டு, யோகா, தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதால் மன அழுத்தத்தை குறைத்து தன்னம்பிக்கையை வளர்க்கும். எனவே தொகுத்து நோக்குவோமாயின் போதைப்பொருளானது சமூகத்தை சீரழிக்கும் கொடிய நஞ்சு. இதனை தடுக்க அரசு மட்டுமல்ல,
ஒவ்வொரு தனிநபரும், குடும்பத்தினர், சமூகத்தினர் எல்லோரும் சேர்ந்து பொறுப்புடன் வாழ்வதே உண்மையான சுதந்திரம் ஆகும். போதைப்பொருள் பாவனையை தடுத்தல் என்ற கட்டுரை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கட்டுரையில் சந்திக்கிறேன். நன்றி.